எல்லாருக்கும் வணக்கம் and welcome to London Kitchen. காயங்கள் குணமாக காலம் காத்திரு, கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு. இந்த ஒரு நல்ல மெசேஜோட இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு கீரை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நான் முதல்ல 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 200 கிராம் கீரையை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அதுவும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க மறந்துடாதீங்க. நம்ம இப்ப கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க வெங்காயமும் அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கழிச்சு நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கோடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம். இந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த உடனே அது கூடவே நம்ம வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதாவது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போறோம். மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க கீரை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். கீரைக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல, கீரையிலேருந்தே தண்ணி விடும். அதனால நம்ம இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ணவே போகிறதில்ல. கீரையை நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கீரையை மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்களேன், இதை பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு. நான் கீரைக்கு எந்த தண்ணியுமே சேர்க்கல, அதுலேருந்து வந்த தண்ணியிலேயே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் கீரையும் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க கசூரி மேத்தியை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம சுவையான உருளைக்கிழங்கு கீரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லண்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.